டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்ட்மைன் டிடெக்ஷன் ரோபோட். இது வந்து ஏதாவது லேண்ட்மைன் இருந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரோபோட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட் வந்துட்டு இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ESP32. இது வந்துட்டு நமக்கு மெயின் கண்ட்ரோலர். அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்கான கண்ட்ரோலிங்கான கோடிங் ஃபுல்லாகவே வந்துட்டு போட்டு இந்த கண்ட்ரோலரில் டம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோபோட் வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? செகண்ட் வந்துட்டு இது 16:2 LCD யூஸ் பண்ணுறோம். இந்த LCD வந்துட்டு டிஸ்பிளேயிங் வேல்யூஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியோமீட்டர். அதாவது இந்த LCDயில் வந்துட்டு எவ்வளோ பிரைட்னஸ் வேணும் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பொட்டென்ஷியோமீட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு 12 வோல்ட் பேட்ரி. சரிங்களா? அதாவது இந்த ரோபோட்டுக்கான பவர் சப்ளை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த பேட்டரியிலேருந்து தான் நமக்கு வரும். சரிங்களா? இது வந்துட்டு நமக்கு பவர் சப்ளை சர்க்கியூட்டு. எதுக்காக இதை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 12 வோல்ட் பேட்ரி தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்துட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் ஃபுல்லாகவே ஒன்று 5 வோல்ட்டு அப்படின்னா 3.3 வோல்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ வந்துட்டு 12 வோல்ட்டில் வந்துட்டு 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். வர இன்புட் வோல்டேஜில் வந்துட்டு ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர். அதாவது இந்த மோட்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சப்ளை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மோட்டார் டிரைவர்லேருந்து போகும். இதோட கண்ட்ரோலிங் வந்துட்டு நமக்கு கண்ட்ரோலர் ESP32 வந்துட்டு போகும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி மோட்டார் வந்துட்டு நமக்கு ஃபார்வர்ட்லேயோ ரிவர்ஸ்லேயோ வந்துட்டு டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா GPS. சரிங்களா? ஏதாவது மைன் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா எந்த இடத்துல வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற லொக்கேஷனை வந்துட்டு ட்ராக் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணுறதுக்காக இந்த GPS வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து GSM வந்துட்டு SMS சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதாவது அந்த லொக்கேஷனை வந்துட்டு நம்ம த்ரூ SMS மூலமா வந்துட்டு ஓகே மைன் டிடெக்ட் ஆனவொடனே இந்த லொக்கேஷன் எடுத்து நமக்கு SMS வந்துட்டு சென்ட் பண்ணுறதுக்காக இந்த GSM வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இன்னும் அடிஷ்னலாக வந்துட்டு இதில் வந்து கேஸ் சென்சார் ப்ளஸ் வந்துட்டு டெம்பரேச்சர் சென்சார் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது இந்த ரோபோட் போகிற லொக்கேஷனில் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பாய்சனஸ் கேஸ் இருக்கா ப்ளஸ் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த டெம்பரேச்சர் சென்சாரும் ப்ளஸ் வந்துட்டு கேஸ் சென்சாரும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துருவோம். பாசிட்டிவோட நெகட்டிவ் வந்துட்டு நெகட்டிவோட கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் கண்ட்ரோலிங் வந்துட்டு நான் வந்துட்டு மொபைல் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறேன். சரிங்களா? அதாவது IoT மூலயமா. ஸோ வந்துட்டு இதுக்கு பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிறேன். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணதுக்கப்புறமா இது கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? கனெக்ட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு இதில் உங்களுக்கு நேம் டிஸ்பிளே ஆகும். ஓகே IoT பேஸ் லேண்ட்மைன் ரோபோட் அப்படின்னு சொல்லி வருது. வந்துட்டு இதில் வந்து டெம்பரேச்சர் வேல்யூ கேஸ் வேல்யூ வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஒர்க் ஆகிறது வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பிளிங்க் ஐடி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இருந்தால் வந்துட்டு நான் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஏற்கனவே வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். உள்ளே போனால் வந்துட்டு ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்கான பட்டன்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை வந்துட்டு மூவ் பண்ணேன்னா எனக்கு ரோபோட் வந்துட்டு மூவ் ஆகும். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு மெட்டல் டிடெக்ட் பண்ணுறதுக்காக அடியில் வந்துட்டு மெட்டல் சென்சார் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இதுதான் நமக்கு மெட்டல் சென்சார். ஏதாவது மெட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி இதுதான் வந்துட்டு நமக்கு டிடெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு இது எப்படி டிடெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்துட்டு ரோபோட் மூவிங் வந்துட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ரோபோட் மூவ் ஆகும்போது மெட்டல் ஏதாவது இந்த இடத்துல வந்துட்டு டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஓகேங்களா? இப்போ அதில் வந்து மெட்டல் டிடெக்ட் ஆனோடனே நமக்கு வந்துட்டு மெட்டல் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் மெசேஜ் வரும். ப்ளஸ் வந்துட்டு
உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ்எம் மூலயமா எஸ்எம்எஸ் வந்துட்டு மெட்டல் டிடெக்டர் ப்ளஸ் வந்துட்டு அந்த லொக்கேஷனோட வரும். சரிங்களா? இப்போ இந்த லொக்கேஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த லொக்கேஷனில் வந்துட்டு ரோபோட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துடும். ஸோ அது மூலயமா போயிட்டு நம்ம அங்கே வந்துட்டு சரி பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கேஸ் சென்சர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த லிக்யூட் வச்சு நான் கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ கேஸ் டிடெக்டருக்கு வந்துட்டு இங்கே கேஸ் டிடெக்ட் ஆனதும் நமக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லொக்கேஷனோட வந்துட்டு எஸ்எம்எஸ் வந்துருக்கும். சரிங்களா? ஃபைனலாக டெம்பரேச்சர் சென்சர். சரிங்களா? இதை வந்துட்டு ஹீட் பண்ணால் அபவ் ரேஞ்ச் த்ரெஷோல்ட் லிமிட் வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா சேம் அதே மாதிரி வந்துட்டு நமக்கு எஸ்எம்எஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் இதை ஹீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு 50 அபவ் வந்துச்சு. அதனால் வந்துட்டு டெம்பரேச்சர் ஹை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்துட்டு எஸ்எம்எஸும் வந்துட்டு உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வித் லொக்கேஷனோட வந்துட்டு வரும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்கோ அப்படின்றது வந்துட்டு நம்ம சென்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் லேண்ட்மைன் டிடெக்ஷன் ரோபோட். சரிங்களா? ஏதாவது மெட்டல் டிடெக்ட் ஆச்சுன்னா நமக்கு லொக்கேஷனோட எஸ்எம்எஸ் வந்து ஆத்தரைஸ் பர்சனுக்கு வந்துட்டு